ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம் இன்று 16/12/2025 பாபா சொல்கிறாங்க, मीठी बच्ची तुम्हें पढ़ाई पढ़नी और पढ़ानी है, इसमें ஆசீர்வாத் கி பாத் नहीं. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் படிப்பு படிக்க வேண்டும், மற்றவருக்கும் படிப்பிக்க வேண்டும். இதில் ஆசீர்வாதத்துக்கான விஷயம் எதுவும் இல்லை. तुम सबको यही बताओ कि बाप को याद करो तो सब दुख दूर हो जाएंगे. இதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள், அனைத்து துக்கமும் தூரமாகிவிடும். படிப்பு கட்டாயம் படிக்கணும். இதில் ஆசீர்வாதம் கேட்குறதுக்கு ஒன்றும் விஷயமே இல்லைன்ட்டார் பாபா. கேள்வி, मनुष्यों की कौन कौन से फिक्र आते हैं, तुम बच्चों को कोई भी फिक्र आता नहीं क्यों? மனிதர்களுக்கு என்னெல்லாம் கவலைகள் இருக்குது, குழந்தைகளாகி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னு கேட்குறார் பாபா. பதில், मनुष्यों को इस समय फिक्र आती. இந்த நேரம் மனிதர்களுக்கு ஒரே கவலையே கவலை தான். பச்சா பிமார் ஹுவா, குழந்தைக்கு வீட்டில் ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு ஏதாவது நோய் வந்துடுது, உடனே கவலை ஆகிடுறாங்க. பச்சா மரா தோபி ஃபிக்ர, குழந்தை இறந்து போயிடுது, அப்பயும் கவலையில் போய் மூழ்கிடுறாங்க. கிசிக்கோ பச்சா நான், யாருக்காவது குழந்தையே இல்லை, அவங்களும் கவலைப்படுறாங்க. कोई ना अनाज जास्ती रखा, पुलिस வா இன்கம் டேக்ஸ் வாலே ஆயே தோ ஃபிக்ராதே. சில பேர் பாருங்கள், நிறைய தானியம் சேர்த்து வச்சுருக்காங்க, பைசா சேர்த்து வச்சுருக்காங்க, திடீர்னு செக்கிங்க்கு வராங்க, போலீஸ் வராங்க, இன்கம் டேக்ஸ்லேருந்து, அதுவும் கவலையாடு. நிறைய வச்சுருந்தாலும் கவலையா. சிலருக்கு தானியங்களே இல்லை, அவங்களுக்கும் கவலையாக இருக்குது. தானியம் இல்லைனாலும் கவலையாக இருக்குது, தானியம் இருந்தாலும் கவலையாக இருக்குது. எப்போ தான் சந்தோஷமாக இருப்பாங்க? ஹை டர்ட்டி துனியா, இந்த உலகமே எப்படி இருக்குது? அழுக்கானதாக இருக்குது, துக்கம் தரக்கூடியதாக இருக்குது. तुम बच्चों को कोई फिक्र आता, எந்த கவலையும் உங்களுக்கு இல்லைன்றார் பாபா. क्योंकि तुम्हें சத்குரு பாபா மேலேனா, உங்களுக்கு சத்குரு பாபா கிடைச்சிருக்கார். பாபா கவலையிலிருந்து விடுபட்டு என்ன செஞ்சிட்டார்? கம்ப்ளீட்டாக கவலையற்ற மகாராஜா ஆக்கிட்டார். ஃபிக்ரசி ஃபாரிக், கவலையிலிருந்தே முழுமையாக விடுபட வச்சு சத்குரு பாபாவை அடைஞ்சிட்டோம். அபி तुम ऐसी दुनिया में जाते तो जहाँ कोई फिक्र आती नहीं. நீங்கள் அப்படிப்பட்ட உலகத்துக்கு போகிறீங்க, அங்கே கவலைன்றது எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட உலகம் அது இல்லையா? இந்த உலகமே பாபா சொல்கிறாங்க வைஷல்யமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியுது இந்த உலகம் துக்கம் நிறைஞ்சதாக இருக்குது. அங்கங்கே என்ன ஆகுது? எர்த்குவேக் ஏற்படுது இல்லையா? பெரிய பெரிய விநாசம் நடக்குது, பேரிடர்கள் நடக்குது. तो थोड़ी earthquake आदि होती तो मनुष्य क्या हालत हो जाए. பாருங்க, மனுஷங்களுக்கு என்ன ஆயிடுது? திடீர்னு பூகம்பம், திடீர்னு தீ பிடிச்சிடுது, ஏதோ நடக்குது. இந்த மாதிரி இயற்கையினுடைய சீற்றங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுவுமே சத்தியத்தில் நடக்காது. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், எல்லாமே விதிப்படி தான் இயங்கும், மணி மாறிலாம் இருக்காது, துக்கம் தர மாதிரி இருக்காது. இங்கே எப்போதுமே கவலை தான். இயற்கை நினச்சா கவலைப்படுறாங்க, மக்களை நினச்சா கவலைப்படுறாங்க, பொருளாதாரம் நினச்சா கவலைப்படுறாங்க. எதை பார்த்தாலும் கவலையாக தான் இருக்குது. எதுலையாவது நிறைவாக இருக்கா? சரி, குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனை இல்லை, பொருளாதாரம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனை, இயற்கை நல்லா இருக்குது, சுகம் தருது, அப்படி தான் இருக்கா? எதை நினச்சாலும் கவலை தான். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, துக்கி உலகம், எல்லாமே கவலை தரக்கூடியதாக இருக்குது, துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிட்டு பாபா சொல்கிற சத்தியம் அப்படிப்பட்டது, கவலைக்கான அவசியமே இல்லைன்ட்டார் பாபா. இப்போ நாம் எல்லையற்ற தந்தையை தெரிஞ்சிட்டோம். உயர்ந்தாலும் உயர்ந்தார் அவர் தான். பாக்கி எல்லாமே அவருடைய படைப்பு. இது பாபா படைப்பாளர். वाहे हद के जो बाप है, तो 2-4 बच्चों को रचते, बच्चा हुआ तो फिक्रात हो जाते. वहाँ तो ऐसी बात नहीं रहते. आश्चर्य, आयुष्मान भाव, धनवान भाव तुम रहते हो, तुम कोई आशीर्वाद नहीं देते. ये तो पढ़ाई है ना. तुम हो टीचर, तुम तो सिर्फ कहते शिव बाबा को याद करो तो विकर विनाश होंगी. ये भी டீச்சிங் हुई ना. பாபா சொல்கிறாங்க, எல்லைக்கு உட்பட்ட தந்தை, 2-4 குழந்தைகள் இருக்காங்க, அதை அவங்க பாலனா பண்ணுறாங்க. குழந்தை பிறக்குதுனால அதை அவங்க பாலனா பண்ண உங்களுடைய கடமை இல்லையா? குழந்தை பிறந்தா சந்தோஷப்படணும், வாரிசுகள் வந்திருக்குன்னு. இப்போ என்ன ஆயிடுது? கவலை வந்துடுது எல்லாருக்கும். இது எப்படி வளர்க்குறது, என்ன செய்கிறது? குழந்தை இருந்தாலும் கவலையாக இருக்குது, கவலை இல்லைனா, குழந்தை இல்லைனாலும் கவலையாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்தியத்தில் கிடையாது.
இங்கே என்ன சுவாமிகள்கிட்டலாம் போய் என்ன செய்கிறாங்க, வரம் வாங்குறாங்க. ஆயுஷ்வான் பவ, தன்வான் பவ. பாபா சார் நீங்கள் எல்லாமே நிறைஞ்சிருப்பீங்க, அங்கே எல்லாமே இருக்கும், உங்களுக்கு நிறைந்த ஆயில் இருக்கும், நிறைந்த செல்லம் இருக்கும். தும்கோய் ஆசீர்வாதம், நீங்கள்லாம் யாருக்கும் ஆசீர்வாதம்லாம் கொடுக்கறதில்ல. இது படிப்பில் எதுக்கு ஆசீர்வாதம்? படிப்புனா நல்லா படிக்கணும். நீங்கள் டீச்சர் இல்லையா? பாபா சுப்ரீம் டீச்சர். அவரை நினைவு செஞ்சோன்னா விக்ரம விநாசம் இதுவும் டீச்சிங் தானே. இதை தான் பாபா சார் சகஜ யோகம், சகஜமான நினைவு. ஆத்மா அழிவில்லாதது, சரீரம் அழியக்கூடியது. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க சத்தியுகம் அன்பான ஒரு ராஜ்தானே. யார் கேசியா குச்சிப்பினே எங்கள் அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. விலங்குகளும் அப்படி தான் இருக்கும், மனிதர்களும் அப்படி தான் இருப்பாங்க. உலகத்தில் இருக்க ஒவ்வொன்றும் அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஏதாவது சின்ன விஷயம் நடந்தது தான் உடனே முகத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க. முகமே என்ன ஆயிடுது, அப்படியே டல்லாகிடுது, கருப்படிச்ச மாதிரி ஆயிடுது. ஏன்னா அந்த மாதிரி ஆத்மா துக்கி ஆயிடுது. பாபா புரிய வைக்கிறார், நான் பதீத்த உலகத்தில் வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு இங்கே தான் அழைப்பு கொடுத்துருக்கீங்க, பதீத்த உலகத்துக்கு வாங்கன்னு. பாப் ஃபிர் சப்கோ நிமந்திரன் தேத்தே. நல்லா பாபா எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறார், இங்கே வாங்க, அமிர்தம் அருந்துங்க, விஷத்தை விட்டுடுங்க. விஷம் மற்றும் அமிர்தம் ஒரு புக் இருக்குது, கிதாப் லிக்கனே வளர்த்தோ இனாம் இல்லை, அந்த மாதிரி இப்போ எழுதுகிறவங்களுக்கு பரிசு கிடைக்குது. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. தேக்கனா கே லிக்கா, பாருங்கள் அது என்ன எழுதப்பட்டிருக்கு. பாபா சாரன் தும்கு கியான் அமிர்தவிழா, நான் உங்களுக்கு ஞான அமிர்தம் கொடுக்குறேன், பிறகு ஏன் நீங்கள் விஷயத்தை அருந்தணும். ரக்ஷாபந்தன் கூட இதோட நினைவார்த்தம் தான். பாபா எல்லாருக்குமே சொல்கிறாங்க, உறுதிமொழி எடுத்துக்கோங்க, பவித்திரமாக இருக்க வேண்டும். இது அந்திம ஜனம். பவித்திரமானீர்கள் என்றால் யோகத்தில் இருந்தீங்கன்னா பாவம் அழிந்துவிடும். தன்னோட உள்ளத்தில் கேளுங்க, நான் நினைவில் இருக்கின்றேனா இல்லையா. குழந்தைகள் நினைவு செய்து செய்து எவ்வளோ பிராப்தி அடைகிறாங்க, எவ்வளோ சக்தி அடைகிறாங்க, எவ்வளோ விக்ரம விநாசம் ஆகுது பாருங்க. குஷிக்கான விஷயம் இல்லை. பச்சிக்கு யாத்கர் குஷ் ஹோத்தேனா. லௌகீகத்திலே பாருங்க, அம்மா அப்பா இருக்காங்கன்னா குழந்தைகள் நினைக்கிறாங்க, குழந்தைகள் தாய் தந்தை நினைக்கிறாங்க, ஸ்திரீ இருக்காங்க புருஷன் நினைக்கிறாங்க, குஷி ஏற்படுது. அப்போ இவர் யாரு? பாபா கேட்குறாரு, இவர் யாரு? பாபா யார்? அப்பா, குரு, டீச்சர், நண்பன், நாயகன், சுவாமி, எல்லாமே அவர் தான். பாபாவுடைய மகாவாக்கியம் பகவான் வாட்ச். நிராகாரருடைய இல்லையா? பாபா சொல்கிறாங்க, நான் இவரோட சரீரத்தில் வந்திருக்கிறேன். श्री कृष्णा 84 जन्म में बाद फिर से स्वर्ग का मालिक बनाता हूँ, अभी झाड़ छोटा है, माया के तूफान बहुत लगते, ये सब बड़ी गुप्त बातें. இவர் பிரம்மா இருக்கார்ல, இவர் முதல்ல ஸ்ரீகிருஷ்ணா இருக்கார். அவரோட கடைசி ஜென்மம், மீண்டும் இவரை சொர்க்கத்துக்கு நான் மாலிக் ஆக்குறேன். கடைசி ஜென்மத்தில் வந்திருக்கிறேன், இவரை மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணா ஆக்குறேன். இப்போ மரம் சின்னதாக இருக்கு, மாயினோட புயல் நிறைய வருது, இது ரொம்ப குப்தமான விஷயம். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே நினைவு யாத்திரையில் இருங்க, பவித்திரமா இருங்க. இங்கே தான் முழு ராஜதானி ஸ்தாபனம் ஆயிட்டுருக்கு. கீதையில் யுத்தம் காட்டுறாங்க இல்லையா? பாண்டவர்கள் கடைசியில் மலை புயல போய் மறைஞ்சிட்டாங்க. அப்போ ரிசல்ட் என்ன? யுத்தம் பண்ணாங்க, இப்போ ராஜ்யம் காட்டணும்ல, ஏன் ராஜ்யம் காட்டல? अच्छा बाबा धारणिक சொல்கிறாங்க, प्यार की राजधानी में चलना इसलिए आपस में ஷேர்கன் होकर रहना. அன்பினுடைய ராஜதானிக்கு செல்ல வேண்டும், அதனால் தங்களுக்குள்ள பாலும் தேனும் போல, பால் பாயாசம் போல சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு பொழுதும் உப்பு தண்ணியாகி மதபேதம் கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது. अपने आप को आप ही सुधारना, தனக்குத்தானே போகணும், நீங்கள் சுதாரிக்கணும். இரண்டாவது, தேக அபிமானத்தை விடுத்து மாஸ்டர் அன்பு கடல் ஆகுங்கள். அப்படி தெய்வீக கேரக்டர், தன்னுடைய தெய்வீக கேரக்டரை உருவாக்குங்க. மிக மிக இனிமையானவராக நடந்து கொள்ள வேண்டும். वरदानम, मन की स्वतंत्रता द्वारा सर्व आत्मा को शांति का दान देने वाले मनसा महादानी भव. மனதினுடைய சுதந்திரம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தியினுடைய தானம் கொடுக்கக்கூடிய மனதால் மகாதானி ஆகுக. பந்தனத்தில் இருக்கக்கூடியவங்க தன்சே பல் பிரதந்திரகே, பந்தனத்தில் இருக்காங்க, மாட்டியிருக்காங்க. உடலால் அவங்க எங்கேயோ இருப்பாங்கன்னா மனசெல்லாம் பாபாட்டே இருக்கும்.
மனசில் இதுதான் அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். மனசில் சுதந்திரமாக இருப்பாங்க. பாபா 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 தன்னோட விருத்தி மூலமாக, சங்கல்பம் மூலமாக, சுத்தமான சங்கல்பம் மூலமாக உலகத்தினுடைய வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவா பண்ண முடியும் அவங்களால. பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. உடல் தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர மனசால் பண்ணலாம்ல. அதான் சொல்கிறார் பாபா, மனதினால் நீங்கள் சுதந்திர ஆத்மா தான். உங்களோட விருத்தி மூலமாக, சுத்த சங்கல்பம் மூலமாக உலகத்தோட வாயுமண்டலத்தை மாற்றம் செய்யக்கூடிய சேவை செய்ய முடியும். இன்றைக்கி உலகத்தில் இது ரொம்ப அவசியமானது. மனதினோட சாந்தி, மனதின் மூலமாக சுதந்திர ஆத்மா என்ன பண்ணலாம்? மனசால் சுதந்திர ஆத்மா இருக்காங்கன்னா அவங்க சாந்தியோட வைப்ரேஷனை பரப்ப முடியும். சாந்தி கடல் பாபாவோட நினைவிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்? சாந்தியோட கிரணங்களை நீங்கள் பரப்பலாம். இப்படி சாந்தியோட தானம் கொடுக்கக்கூடியவங்க தான் மனதால் மகாதானியாக இருப்பாங்க. ஸ்லோகன், पुरुषार्थ ऐसा करो जिससे देख अन्य आत्मा में भी ஃபாலோ करें. முயற்சி அப்படி செய்ய வேண்டும், அதை பார்த்து அந்நிய ஆத்மாக்களும் பின்பற்றுவார்கள். அந்த மாதிரி நம்முடைய முயற்சி செய்யணும். நம்மளோட முயற்சி பார்த்து மற்றவங்க அதை பின்பற்றணும். அதுதான் பாபா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்கிறாங்க. அவ்யக்த இஷாரே ஆப் சம்பன்னவா கர்மாத்திக் பன்னிக்கு துன் லகாவோ. இப்பொழுது நாம் சம்பன்னமானவராக, அனைத்தும் நிறைந்தவராக மற்றும் கர்மாத்தீத்த நிலை அடைவதற்கான ஈடுபாட்டை அதிகப்படுத்துங்கள். ஹர் பிராமன் பாப் சமன் சைத்தன்ய சித்திரபனம். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பாபாவுக்கு சமமாக சைத்தன்யமான சித்திரமாகுங்கள், உணர்வுள்ள சித்திரமாக. லைட் மைட் ஹவுஸ். எப்படி ஷோ வைக்கிறோம், நவராத்திரி என்ன செய்கிறோம்? அந்த தேவிகளுடைய அலங்காரம் வைக்கிறோம் இல்லையா, மியூசியம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி லைட் மைட் ஹவுஸோட மியூசியம் போல் ஆகுங்க. நீங்கள் சங்கல்ப சக்தியினுடைய சைலன்ஸோட சக்தி. பாஷன் தயார் பண்ணுங்கள், சொற்பொழி தயார் பண்ணுங்கள். மேலும் கர்மாத்தி ஸ்டேஜ் पर वरदानी मूर्त का पार्ट बजाओ. கர்மாத்தீத்த ஸ்டேஜில் வரதானி மூர்த்தியினுடைய பாட் நடிங்க. அப்பொழுது சம்பூர்ணதா என்பது அருகாமையில் வந்துவிடும். फिर सेकंड से भी जल्दी जहाँ करते करना होगा वहाँ वायरलेस द्वारा டைரக்ஷன் दे सकते. பிறகு நீங்கள் செகண்டை விட குறைவான நேரத்தில் ஜல்தியாக எங்கே காரியம் செய்ய வைக்கணும்னு தோணுதோ அங்கே நீங்கள் வயர்லெஸ் மூலம் சங்கல்பம் செஞ்சாலே போதும். மூலமாக டைரக்ஷன் கொடுத்துடலாம். இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க. தாட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாலும் செஞ்சுட்டே இருப்பாங்க, நடக்கும். सेकेंड कर्मातीत निले अடைவோம். सेकेंड में कर्मातीत स्टेज के आधार से संकल्प किया और जहाँ चाहे वहाँ वो संकल्प पहुँच जाए. सेकेंड कर्मातीत स्टेज ஆதாரத்தின் மூலமாக சங்கல்ப செய்வோம். எங்கே போய் நம்ம செய்யணுமோ அங்கே நாம் சங்கல்பத்தின் மூலமாக சங்கல்பத்தை கொண்டு போய் சேர்ப்போம். தாட்ஸ் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களை செய்ய வைப்போம். அந்த மாதிரி நம்மளோட நிலை இருக்கும். பாபா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதை கொண்டு வாங்க சொல்கிறார். சம்பன்ன நிலையை அடையுங்க. அச்சா, ஓம் சாந்தி.